அனைவருக்கும் வணக்கம். இது கதை ரேடியோ தமிழ். இன்றைய பதிவுல 2 கதைகளை கேட்க போறீங்க. இந்த 2 கதைகளுமே 1950களில் வெளிவந்த கதைகள். முதலாவதா வர்ற கதை சென்னையிலையும் நெல்லையிலையும் நடக்கிற மாதிரி எழுதப்பட்டிருக்கு. 2வது கதை முழுக்க முழுக்க சென்னையிலேயே நடக்கிற ஒரு கதை. கதைகளும் இலக்கியங்களும் காலத்தோட கண்ணாடி மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தந்த காலகட்டத்துல என்ன நடந்ததுங்கிறத நாம தெரிஞ்சுக்க முடியும். 1959லயே சென்னையில ஆட்டோக்கள் ஓடி இருக்குங்கிறத 2வது வர்ற கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இந்த 2 கதைகளையும் கேட்டுட்டு இதுல எந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். முதலாவதா நீங்க கேட்க போற கதையின் தலைப்பு தவறும் பிராயச்சித்தமும். இந்த கதையை எழுதியவர் சௌமித்ரி அவர்கள். இந்த கதை வெளிவந்த ஆண்டு 1954. இந்த சிறுகதையில மாணிக்கம், ரத்தினம் 2 நண்பர்கள் வர்றாங்க. இவங்க 2 பேரும் கல்லூரியில ஒன்னா படிச்சவங்க. மாணிக்கம் ஏற்கனவே பரீட்சையில தேறி ஒரு அலுவலகத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ரத்தினம் 2வது முறையா பரீட்சை எழுதி இருக்கான். இந்த சமயத்துலதான் நண்பர்களுக்கு இடையில ஒரு பிரச்சனை ஏற்படுது. அதை பற்றியதுதான் இந்த கதை. இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். வெளியே போயிருந்த மாணிக்கம் வீட்டுக்கு திரும்பினப்போ அவங்க அம்மா வாசல்ல உட்கார்ந்திருந்தா. மாணிக்கம், உனக்கு கடிதம் ஒண்ணு வந்திருந்தது, அத உன் மேஜையில வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னான். வேக வேகமா உள்ள போய் கடிதத்தை பிரிச்சான் மாணிக்கம். அன்புள்ள மாணிக்கம், இங்கு யாவரும் நலம், நீயும் அவ்வாறே இருப்பாய் என்று நம்புகிறேன். BA பரீட்சை முடிவுகள் வருகிற 18ஆம் தேதி வெளியிடப்படும் என்று பத்திரிகைகளில் செய்தி வந்திருப்பதை பார்த்திருப்பாய். அங்கு சென்னையில் 18ஆம் தேதி காலையிலேயே பத்திரிகைகளுக்கு பரீட்சை முடிவை கொடுத்து விடுவார்கள். உனக்கு தெரிந்தவர் ஒருவர் ஏதோ ஒரு பத்திரிகையில் இருப்பதாக நீ முன்பே சொல்லியிருக்கிறாய். தயவு செய்து அவர் மூலமாக என்னுடைய ரிசல்ட்டையும் தெரிந்து கொண்டு உடனே தந்தி கொடுக்கவும். நான் பாஸ் ஆகி இருந்தாலும் சரி, ஃபெயில் ஆகியிருந்தாலும் சரி, அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். இங்கு எங்கள் ஊரில் 19ஆம் தேதி தான் பத்திரிகை கிடைக்கும். என்னுடைய ரெஜிஸ்டர் நம்பர் 1904. மறந்து விடாதே. இப்படிக்கு உன் நண்பன் ரத்தினம். அந்த கடிதத்தை படிச்சு முடிச்சதும் மாணிக்கம் லேசா சிரிச்சுக்கிட்டான். பரீட்சை முடிஞ்சு 2 மாசம் பொறுத்திருந்தவன் ஒரு நாள் அதிகமா காத்திருக்க முடியாதா? இந்த மனுஷங்களுக்கு தான் எவ்வளவு அவசரம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். அன்னைக்கு 18ஆம் தேதி ஆபீஸ்ல அரை நாள் லீவு எழுதி கொடுத்துட்டு மாணிக்கம் அந்த பத்திரிகை ஆபீஸுக்கு போனான். ஞாபகமா ரத்தினம் எழுதின கடிதத்தை சட்டப்பையில எடுத்து வச்சிருந்தான். பத்திரிகை ஆபீஸுக்கு முன்னால ஏகப்பட்ட மாணவர்கள் கூட்டம். பத்திரிகை ஆபீஸுக்குள்ள நுழைய போன மாணிக்கத்தை காவலாளி தடுத்து நிறுத்தினான். சார், யாரையும் உள்ள விடக்கூடாதுங்கிறது ஆசிரியரோட உத்தரவு அப்படின்னு கண்டிப்பா சொன்னான். நான் உதவி ஆசிரியர் சுந்தரத்தை பார்க்க போறேன், வழிய விடுப்பா அப்படின்னு மாணிக்கம் சொன்னான். இப்ப யாரையும் விட முடியாது சார் அப்படின்னு காவலாளி அழுத்தமாவே சொன்னான். பல்ல கடிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே நின்னான் மாணிக்கம். அந்த சமயத்துல உதவி ஆசிரியர் சுந்தரமே தற்செயலா வெளியே வந்தாரு. அடடே மாணிக்கமா, ஏன் இங்க நின்னுகிட்டு இருக்க, உள்ள வராம அப்படின்னு கேட்டாரு. வெற்றி புன்னகையோட அந்த காவலாளிய திரும்பி ஒரு பார்வை பார்த்துட்டு மாணிக்கம் தன் நண்பரோட உள்ள போனான். இவருக்கு ஒரு சட்டம், மத்தவங்களுக்கெல்லாம் ஒரு சட்டம், அப்படின்னா எல்லாரையும் தான் உள்ள விட்டுறலாமே அப்படின்னு முணுமுணுத்தான் அந்த காவலாளி. உள்ள போன உதவி ஆசிரியர் சுந்தரம் மாணிக்கத்துக்கிட்ட ஒரு பேப்பரை கொடுத்தாரு. பார்க்க வேண்டியதை பார்த்துட்டு சீக்கிரமா திருப்பி கொடு அப்படின்னு சொன்னாரு. வேக வேகமா ரத்தினத்தோட எண்ணெய் ஆவலோட தேடி பார்த்தான் மாணிக்கம். முதல் 2 பாகங்களுக்குரிய நம்பர் அதுல இருந்தது. 3ஆம் பாகத்துக்குரிய நம்பர் அந்த பேப்பர்ல இல்ல. உதட்ட பிதுக்கிக்கிட்டு பேப்பரை திருப்பி கொடுத்தான் மாணிக்கம். என்னப்பா, உன் நண்பன் எந்த வகுப்புல தேறி இருக்கான் அப்படின்னு உதவி ஆசிரியர் சுந்தரம் கேட்டார். 2 பாடத்துல பாஸ் பண்ணிட்டான், 3வது பாகத்துல கோட் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டான் மாணிக்கம். வாசலை விட்டு வெளியே வந்ததும் அவனை பல மாணவர்கள் சூழ்ந்துகிட்டாங்க. ஏன் சார், பேப்பர் கம்போஸ் ஆயிருச்சா, ரிசல்ட்ட பாத்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு ஆபீஸ நோக்கி நடந்தான் மாணிக்கம். நீ பரீட்சையில பாஸ் பண்ணலன்னு ரத்தினத்துக்கு எப்படி தந்தி அடிக்கிறது? ரத்தினம் ரொம்பவும் வருத்தப்படுவானே, நாளைக்கே பத்திரிகையை பார்த்து தெரிஞ்சுக்கட்டுமே அப்படின்னு அவன் மனசு சொல்லுச்சு. ஆனா ரத்தினம் எழுதி இருந்த வார்த்தைகள் அவன் நினைவுக்கு வந்துச்சு. பாஸ் ஆகி இருந்தாலும் சரி, ஃபெயில் ஆகி இருந்தாலும் சரி, அதை பத்தி நீ கொஞ்சமும் கவலைப்பட வேண்டான்னு அவன் எழுதியிருந்தான். சரி, அவனே இவ்வளவு தூரம் வற்புறுத்தி கேட்டிருக்கும் போது நாம நம்ம கடமை செய்யறதுதான் சரி
அப்படின்னு மாணிக்கம் தீர்மானிச்சான். உடனே, நீ 3வது பாகத்துல மட்டும் பாஸ் பண்ணல, வருத்தப்படாத அப்படின்னு தந்தி கொடுத்தான். அன்னைக்கு சாயந்தரம் அலுவலகத்துல இருந்து வீடு திரும்பிக்கிட்டு இருந்த மாணிக்கம் யாரோ தன்னுடைய பேரை சொல்லி கூப்பிடுறத கேட்டு திரும்பி பார்த்தான். திருநெல்வேலியில அவன் வீட்டுக்கு அடுத்த வீட்டுல குடியிருந்த மணி அவனை நோக்கி வந்துகிட்டு இருந்தான். யாரு, மணியா? இங்க எப்பப்பா வந்த அப்படின்னு வியப்போட கேட்டான் மாணிக்கம். நான் எங்க அக்காவை பார்க்க வந்தேன். இன்னைக்கு எக்ஸ்பிரஸ்ல ஊருக்கு திரும்பி போறேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம ரத்தினம் பரீட்சையில பாஸ் பண்ணிட்டான். பேப்பரை பாத்தியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன் கையில இருந்த பத்திரிக்கைய மாணிக்கத்துக்கிட்ட நீட்டினான். என்னது, ரத்னம் பாஸ் பண்ணிட்டானா அப்படின்னு அதிர்ச்சியோட கேட்ட மாணிக்கம் வேக வேகமா 3வது பாகத்துல கண்களை செலுத்தினான். அதுல ரத்னத்தோட நம்பர் இல்ல. என்னடா கப்சா அடிக்கிற, 3வது பாகத்துலதான் அவன் நம்பர் இல்லையே, இங்க பாரு அப்படின்னு அந்த இடத்த காட்டினா மாணிக்கம். அட மண்டு, நீ எதுக்கு எக்கனாமிக்ஸ் மெயின்ல போய் பாக்குற? ரத்னம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மெயின்ல எடுத்திருக்கான். செகண்ட் கிளாஸ்ல பாரு, அவனோட நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்த சுட்டி காட்டினா மணி. என்னது, ரத்னம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்திருக்கானா அப்படின்னு திகைப்போட கேட்ட மாணிக்கம், மணி, நான் ஒரு பெரிய தவறு பண்ணிட்டேன்டா. ரத்னம் எக்கனாமிக்ஸ் தான் எடுத்துக்கிட்டு இருப்பான்னு நினைச்சு அந்த பகுதியில அவன் நம்பரை தேடி பார்த்தேன். அதுல அவன் நம்பர் இல்லாம போகவே நீ பரீட்சையில பாஸ் பண்ணலன்னு ரத்னத்துக்கு தந்தி அடிச்சிட்டேன். நீ ஊருக்கு போனதும் அவனை உடனே பார்த்து நான் தவறுதலா தந்தி அடிச்சதுக்கு வருத்தப்பட்டதா அவங்கிட்ட சொல்லிரு, மறந்துடாத அப்படின்னு மணி கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டான் மாணிக்கம். சரி, நான் புறப்படுறேன், எனக்கு ரயிலுக்கு நேரமாச்சு, நான் கட்டாயம் போய் ரத்னத்துக்கிட்ட சொல்றேன், நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போனா மணி. மறுநாள் காலையில வீட்டு வாசல்ல கிடந்த பத்திரிகையை எடுத்து பிரிச்ச மாணிக்கம் அதிர்ச்சி அடைஞ்சு போனான். அந்த பத்திரிகையில முதல் பக்கத்துல கொட்டை எழுத்துக்கள்ல ஒரு செய்தி பிரசுரமாயிருந்தது. மாடியிலிருந்து விழுந்து வாலிபன் மரணம். திருநெல்வேலி, 18ஆம் தேதி அன்று பிள்ளையார் கோயில் தெருவை சேர்ந்த ரத்தினம் என்கிற வாலிபன் அவன் வீட்டு மேல் மாடியிலிருந்து விழுந்து கோர மரணம் அடைந்தார். இது தற்கொலையா அல்லது தற்செயலாக ஏற்பட்ட விபத்தா என்று தெரியவில்லை. இறந்து போன அந்த மாணவன் பரீட்சையில் தேர்ச்சி அடையவில்லை என்று சொல்லப்படுகிறது. போலீசார் புலன் விசாரித்து வருகிறார்கள். இந்த செய்தியை படிச்சதும் மின்சாரம் தாக்குனது மாதிரி அதிர்ந்து போயிட்டான் மாணிக்கம். தான் பரீட்சையில தேர்ச்சி அடையலன்னு தெரிஞ்சதும் அவசரப்பட்டு ரத்தினம் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிறது அவனுக்கு புரிஞ்சுது. மாணிக்கத்தோட உடம்பெல்லாம் நடுங்கிச்சு. ரத்தினம் தற்கொலை செய்துகிட்டதுக்கு நீ தான் காரணம். உன்னோட தவறான செய்தியாலதான் அவன் தன்னோட உயிரை போக்கிக்கிட்டான். பரீட்சையில நிச்சயமா பாஸ் ஆயிருவோம் நினைச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தனை நீ அநியாயமா கொன்னுட்டியே அப்படின்னு மாணிக்கத்தோட மனசாட்சி ஓலமிட்டது. அவன் செயலற்று ஸ்தம்பித்து போய் உட்கார்ந்திருந்தான். ஐயோ ரத்னம், நான் வேணும்னு செய்யலடா. நீ எக்கனாமிக்ஸ் தான் எடுத்திருப்பேன்னு நான் நினைச்சேன். அந்த பாகத்துல உன்னுடைய நம்பர் இல்லாததால நீ பாஸ் பண்ணலன்னு நான் தந்தி அடிச்சேன். என்ன மன்னிச்சிரு ரத்னம் அப்படின்னு வாய் விட்டே கதறினான். ரத்தினத்தோட பெற்றோரோட உருவங்கள் அவன் கண் முன்னால வந்து நின்னுது. அட பாவி, எங்க புள்ளைய கொன்னுட்டியே, பாஸ் ஆன பையனுக்கு ஃபெயில் ஆயிட்டேன்னு தந்தி அடிச்சு அவன் மனச உடைச்சிட்டியே. எத்தனை நாளா இதுக்காக காத்திருந்த. இதுக்கு பிறகு நீ நல்லா வாழ்ந்துருவியா? உன்னை கடவுள் சும்மா விடுவாரா? இந்த பாவத்துக்கு தண்டனை கிடைக்காம போயிருமா அப்படின்னு அவங்க தன்னை பார்த்து சபிக்கிற மாதிரி அவனுக்கு தோணுச்சு. ஆமா, நான் பண்ணின இந்த பாவத்துக்கு தண்டனை அடைஞ்சுதான் தீரணும் அப்படின்னு அவனுடைய உதடுகள் முணுமுணுத்துது. ஏதோ ஒரு தீர்மானத்துக்கு வந்தவனை போல நாற்காலியில போய் உட்கார்ந்து வேகமா 2 கடிதங்களை எழுதினான். ஒன்ன போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு எழுதினான், இன்னொன்ன ரத்தினத்தோட தந்தைக்கு எழுதினான். போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு எழுதின கடிதத்துல, ஐயா, நீங்கள் இந்த கடிதத்தை படிக்கும்போது நான் பிணமாக தொங்கிக் கொண்டிருப்பேன். ஆம், நான் தற்கொலைதான் செய்து கொள்ளப் போகிறேன். திருநெல்வேலியில் மாடியிலிருந்து விழுந்து வாலிபன் ஒருவன் மரணமடைந்ததை பத்திரிகையின் வாயிலாக அறிந்திருப்பீர்கள். அந்த அப்பாவி வாலிபனின் இறப்புக்கு நான் தான் காரணம். பரீட்சையில் தேறி இருக்கும் அவனை தேரவில்லை என்று தவறுதலாக தந்தி அடித்து அவனை தற்கொலைக்கு தூண்டியது நான் தான். அதற்கு பிராயச்சித்தமாகவே என்னுடைய உயிரையும் போக்கிக் கொள்ளப் போகிறேன். இப்படிக்கு மாணிக்கம் அப்படின்னு எழுதியிருந்தான். அடுத்து ரத்தினத்தோட அப்பாவுக்கு எழுதின கடிதத்துல, மதிப்புமிக்க ஐயா அவர்களுக்கு, ரத்தினத்தை தற்கொலை செய்து கொள்ள தூண்டியது நான் அனுப்பிய தந்திதான் என்று அறிந்து நீங்கள் என்னை சபித்துக் கொண்டிருப்பீர்கள். என் மீது நீங்கள் வழக்கு கூட தொடரலாம். ஆனால் உங்களுக்கு அந்த சிரமத்தை கொடுக்க நான் விரும்பவில்லை. உங்கள் அருமை பிள்ளையின் உயிருக்கு உலை வைத்த பாவி நான்.
இதோ நானும் அவனை தேடி போகிறேன். ஆவி உலகத்தில் அவனை சந்தித்து அவனிடம் மன்றாடி மன்னிப்பை கேட்கப் போகிறேன். நீங்களும் என்னை மன்னித்து விடுங்கள். இப்படிக்கு மாணிக்கம் அப்படின்னு எழுதினான். எழுதின கையோட ரத்தினத்துடைய தந்தைக்கு எழுதின கடிதத்தை தபால சேர்த்துட்டு வந்தான். வரும்போது பித்து பிடிச்சவன மாதிரி கலைஞ்சு போன தலையும் வாடி போன முகமுமா உள்ள நுழைஞ்ச அவனை பார்த்த அவங்க அம்மா, என்னப்பா எங்க போயிட்டு வர்ற, ஏன் முகமெல்லாம் இப்படி வாடி கிடக்கு அப்படின்னு கேட்டாங்க. எங்கேயும் இல்லம்மா, சும்மாதான் வெளியே போனேன் அப்படின்னு தட்டு தடு மாதிரி சொல்லிட்டு தன்னுடைய அறைக்கு போனான் மாணிக்கம். அவனோட சட்டப்பையில போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு எழுதின கடிதம் இருந்தது. அறைக்குள்ள போன அவன் துணிகளை காய போடுறதுக்காக கட்டியிருந்த கயித்தை அறுத்து உத்தரத்துல இருந்த கொக்கியில மாட்டினான். பிறகு நாற்காலி மேல ஏறி அந்த கயித்தை தன்னுடைய கழுத்துல மாட்டிக்கிட்டான். எல்லாம் தயார். இன்னும் சில வினாடிகள்ல அவனுடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு ரத்தினத்தை சந்திக்க போயிரும். கண்களை மூடிக்கிட்டு கடைசி பிரார்த்தனையில ஆழ்ந்தான் மாணிக்கம். கடவுளே, நான் செய்த பாவத்துக்கு பிராயச்சித்தமா என் உயிரை ஏத்துக்கிட்டு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அவனுடைய உதடுகள் முணுமுணுத்துது. அதே சமயத்துல படபடன்னு யாரோ அரைக்கதவை தட்டுற சத்தம் கேட்டுது. மாணிக்கம் திடுக்கிட்டு போனான். கதவை தட்டுறது யாரா வேணாலும் இருக்கட்டும், என்னை தடுக்க முடியாது, நான் சாகத்தான் போறேன் அப்படிங்கிற உறுதியோட தன்னுடைய 2 கண்களையும் இறுக மூடிக்கிட்டான் அவன். அதே சமயம் அரைக்குறையா தாப்பால் போடப்பட்டிருந்த அந்த அரைக்கதவு படீர்ங்கிற சத்தத்தோட திறந்தது. உள்ள நுழைஞ்சது வேற யாரும் இல்ல, அவனுடைய நண்பன் ரத்தினம் தான். ரத்தினத்தை பார்த்ததும் அதிர்ச்சி அடைஞ்சு போனா மாணிக்கம். மாடியில இருந்து குதிச்சு மரணம் அடைஞ்ச ரத்தினம் எப்படி உயிரோட தன்னுடைய அறைக்கு வர முடிஞ்சது அப்படின்னு அவனுக்கு விளங்கல. ஒருவேளை அவனுடைய ஆவியா இருக்குமோ அப்படின்னு நினைச்ச மாணிக்கத்தோட உடல் நடுங்க ஆரம்பிச்சது. திகிலோட அவன் ரத்தினத்தையே உற்று பார்த்தான். தன்னுடைய நண்பன் மாணிக்கம் இந்த கோலத்துல நிக்கிறத பார்த்ததும் ரத்தினம் திடுக்கிட்டு போயிட்டான். அட பாவி, உனக்கு ஏண்டா இந்த அல்ப புத்தி? உன்னையே நம்பி இருக்கிற உன் அம்மா அங்க வாசல்ல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. நீ என்னன்னா உள்ள தற்கொலை பண்ணிக்க தயாராயிட்டு இருக்க. அப்படி தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி உனக்கு என்னடா பிரச்சனை வந்தது? இறங்குடா கீழே அப்படின்னு கோபத்தோட அதட்டினா ரத்தினம். கழுத்தை நெரிக்கிறதுக்கு தயாரா காத்திருந்த கயிற்ற கழுத்தை விட்டு கழட்டிட்டு மாணிக்கம் கீழே இறங்குனான். ரத்தினம், நீ உண்மையாவே உயிரோட தான் இருக்கியா? நீ இறந்துட்டதா பத்திரிகையில போட்டிருந்தாங்களே அப்படின்னு வியப்போட கேட்டான். ஏண்டா, ஊர்ல நான் மட்டும்தான் ரத்தினம்னு இருக்கேனா? போடா முட்டாள். அது சரி, அந்த பத்திரிகை செய்திக்கும் உன் தற்கொலை முயற்சிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டான் ரத்தினம். ரத்தினம், நான் கொடுத்த தவறான தந்தியை படிச்சு மனம் உடைஞ்சு போய் தான் நீ தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னு நான் நினைச்சேன். நான் தெரியாம செய்துட்ட அந்த தவறுக்கு பிராயச்சித்தமா தான் என்னுடைய உயிரை போக்கிக் கொள்ளணும்னு தீர்மானிச்சேன் அப்படின்னு மாணிக்கம் சொன்னான். மாணிக்கம், நீ இங்க இன்னொரு பெரிய தவற செய்துட்ட. கேவலம் பரீட்சையில பாஸ் பண்ணாததுக்காக நான் தற்கொலை பண்ணிக்குவேனான்னு நீ கொஞ்சமாவது சிந்திச்சு பாத்தியா? என்ன அந்த அளவு கோழைன்னு நினைச்சிட்டியா? என்ன பத்தி இப்படி தவறுதலா நினைச்ச உனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் தகும் அப்படின்னு சொன்னார் ரத்தினம். நீ என்ன தண்டனை வேணாலும் கொடு ரத்தினம், எனக்கு நீ உயிரோடு இருக்கியே அதுவே போதும் அப்படின்னு சொன்னான் மாணிக்கம். நான் உனக்கு கொடுக்க போற தண்டனைய கேட்டா நீ பெரிய ஆச்சரியப்படுவ. அந்த தண்டனைய பத்தி ஏற்கனவே உன் அம்மா கிட்ட வேற நான் பேசிட்டு வந்துட்டேன். அது என்னடா அதிசயமான தண்டனை? உயிரை போக்கிக்கிறத விட கடுமையான தண்டனையாது அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டா மாணிக்கம். ஆமா ஆமா, என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ கேக்குறதையெல்லாம் வாழ்நாள் முழுக்க வாங்கி கொடுத்து அவளை திருப்திப்படுத்த நீ படாத பாடு படுறத விட வேற என்ன கடுமையான தண்டனையை நான் உனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டான் ரத்னம். அதை கேட்ட மாணிக்கத்தோட முகத்துல வியப்பும் சந்தோஷமும் நிறைஞ்சது. தன்னோட கழுத்துல கைத்த மாட்டிக்கிட்டு மறு உலகத்துக்கு போக முயற்சி பண்ண மாணிக்கம் தன்னுடைய தவறுக்கு பிராயச்சித்தமா அடுத்த வாரமே ரத்தினத்தோட தங்கையோட கழுத்துல மஞ்சள் கயிற்ற பூட்டி தன்னுடைய திருமண வாழ்க்கைய ஆரம்பிச்சான். கதை இப்படி முடிகிறது. இப்ப 2வது கதையை ஆரம்பிக்கலாம். இந்த கதையோட தலைப்பு கைக்கு எட்டியது. இந்த சிறுகதையை எழுதியவர் திரு நடனு அவர்கள். கதை வெளிவந்த ஆண்டு 1959. கிரீச்சுங்கிற சத்தத்தோட தன்னுடைய ஆட்டோவை லஸ்ல இருக்கிற முச்சந்தி ஒண்ணுல திருப்பினா சோலையப்பன். பிளாட்பாரத்துல இருந்து ஆட்டோ ஆட்டோன்னு யாரோ அலற சத்தம் கேட்டுது. பிரேக் போட்டு வண்டியை நிறுத்திட்டு திரும்பி பார்த்தான். யாரோ ஒருத்தர் கைகள்லயும் உடம்புலையும் ஏகப்பட்ட ஜாமான்களை சுமந்துக்கிட்டு அவனை நோக்கி அவசர அவசரமா ஓடி வந்தாரு.
பக்கத்துல வந்ததும் சாமான்களை அப்படியே ஆட்டோ சீட் மேல போட்டுட்டு அவரும் தாவி ஏறிக்கிட்டாரு. ஏன்பா, இங்க இருந்து எழும்பூருக்கு எவ்வளவு சார்ஜ் அப்படின்னு கேட்டாரு. மீட்டர்ல எவ்வளவு ஆகுதோ அவ்வளவு கொடுங்க சார், போதும் அப்படின்னு சொன்னா சோலையப்பன். ஆமா, மீட்டர்ல சாதாரணமா எழும்பூருக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு கேட்டார் அந்த மனிதர். 1.25 ஆகும், 1.5 ஆகும் அப்படின்னு சொன்னா சோலையப்பன். சரி, வேகமா போ, கடைசி ரயில் புறப்படுறதுக்கு 15 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள என்னை கொண்டு போய் சேர்த்துட்டா உனக்கு 3 ரூபாய் தர்றேன், வேகமா போ அப்படின்னு சொன்னாரு அந்த மனுஷன். அவர் சொன்னதை கேட்டதும் சோலையப்பனுக்கு உடம்புல சுறுசுறுப்பு ஏறுச்சு. வேகமா கொண்டு விட்டா 2 மடங்கு காசு கிடைக்கும் அப்படிங்கிற வேகத்தோட விருன்னு ஆட்டோவை கிளப்புனான். பயங்கரமான சத்தத்தையும் கூடவே குபுகுபுன்னு புகையும் கிளப்பிக்கிட்டு ஆட்டோ பறக்க ஆரம்பிச்சுது. திருப்பங்கள்ல எல்லாம் கவிழ்ந்து விழுந்துருமோன்னு பயப்படுற மாதிரி தலதறிக்க ஓடுச்சு. புறப்பட்ட 10வது நிமிஷத்துல எழும்பூர் ஸ்டேஷனை அடைஞ்சது. வண்டியில இருந்த அந்த ஆசாமி சாமான்களை அவசர அவசரமா உடம்புல பல பாகங்கள்ல இடுக்கிக்கிட்டு இறங்குனாரு. மடிச்சபடி இருந்த ரூபா நோட்டை சோலையப்பன் கிட்ட நீட்டிட்டு வேக வேகமா பிளாட்பாரத்தை நோக்கி நடந்தாரு. அவர் இறங்கி போனதும் அவர் கொடுத்துட்டு போன நோட்டை பிரிச்சு பார்த்தான் சோலையப்பன். ஆனா என்ன ஏமாற்றம், அதுல ஒரே 1 ரூபாய் நோட்டு தான் இருந்தது. அதோட மடிச்சு வைக்கப்பட்ட அந்த நோட்டோட இடுக்குல இருந்து ஒரு 4 காசும் விழுந்தது. சோலையப்பனுக்கு ஆத்திரமா வந்தது. 3 ரூபாய் தர்றேன்னு சொல்லிட்டு 1.25 ரூபாயை கொடுத்துட்டு ஓடிட்டாரே அப்படின்னு நினைச்சான். ஓடி போய் பிளாட்பார கூட்டத்துக்குள்ள நுழைஞ்ச அந்த ஆளை பிடிக்கிறது சுலபமா? நின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சான். ஏமாற்றத்தால உண்டான ஆத்திரம் தீர சென்னை பாஷையில அந்த ஆசாமிய வாயார திட்டி தீத்தான். அதுக்குள்ள ஒரு போலீஸோட விசில் சத்தம் கேட்கவே வண்டியை நகர்த்த போனான். அப்போதான் பின் சீட்ல அவன் பார்வை விழுந்தது. அந்த சீட்டோட மூலையில நீண்ட சிறிய தோல்பை ஒண்ணு கண்ணில் பட்டுது. அது அந்த ஆளோடதுதான். நல்லா திண்டாடட்டும், தன்னை மோசம் பண்ண அவனுக்கு இது ஒரு தண்டனையா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டான் சோலையப்பன். போகும்போதே ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு சுற்றுமுற்றும் ஒரு முறை பார்த்துட்டு அந்த பைய திறந்து உள்ள பார்த்தான். பார்த்தவன் திகைச்சு போனான். அந்த பையில இருந்ததெல்லாம் சாதாரண காகிதங்களா என்ன? அத்தனையும் ரூபா நோட்டுகள், எல்லாம் 100 ரூபாய் நோட்டுகள். அது ஒவ்வொன்னா எடுத்து அவன் எண்ணினான். சரியா 10,000 ரூபாய் இருந்தது. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணலாமே. வீடு வாங்கலாம், சொந்தமா ஒரு ஆட்டோ ரிக்ஷா வாங்கலாம், இருக்கிற கடனை எல்லாம் கொடுத்து தீக்கலாம், மத்தவங்க கிட்ட கை நீட்டி பதில் சொல்ல வேண்டாம், சந்தோஷமா வாழ்க்கையை நடத்தலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டான் சோலையப்பன். அப்போ அவன் மனசுல இன்னொரு எண்ணமும் தோணுச்சு. ஆனா நம்ம திடீர்னு பணத்தை தாராளமா செலவு செய்து ஆடம்பரமா வாழ ஆரம்பிச்சா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் உறவுக்காரங்களும் என்ன நினைப்பாங்க? சும்மா இருப்பாங்களா? அவங்களுக்கு சந்தேகம் வருமே அப்படின்னு நினைச்சான். அத்தோட பணத்தை இழந்த அந்த மனுஷன் சும்மா இருப்பானா? உடனே ஓடி போய் போலீஸ்ல புகார் செய்ய மாட்டானா? பத்திரிகைகள்ல விளம்பரம் வேற செய்வான். அவனோட புகாரை எடுத்துக்கிட்டு போலீஸ் விசாரணை பண்ண ஆரம்பிச்சா நம்ம குட்டு வெளிப்பட்டுரும் அப்படின்னு சோலையப்பனுக்கு தோணுச்சு. ஆனாலும் அந்த பணத்தை திருப்பி கொடுக்க அவனுக்கு மனசு இல்ல. ஆனா வச்சுக்கிறதும் ஆபத்துன்னு தோணுச்சு. என்ன செய்யறது அப்படின்னு மூளையை குழப்பிக்கிட்டு ஆலோசனை பண்ணான் சோலையப்பன். திடீர்னு அப்போ அவனுக்கு ஒரு நல்ல யோசனை உண்டாச்சு. அது என்னன்னா, அந்த பணத்தை தான் கண்டெடுத்ததா சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் கொடுத்துடுறது. போலீஸ்காரங்க 1 மாசம் வரைக்கும் அந்த பணத்தை வச்சிருப்பாங்க. அந்த பணத்துக்கு சொந்தக்காரங்க யாராவது வந்து வாங்கிக்கலன்னா அந்த பணம் கண்டு எடுத்தவனுக்கே சொந்தமாகிரும்னு முன்னாடி யாரோ சொன்னது அவனுக்கு ஞாபகத்துல இருந்தது. தான் மாட்டிக்காம அந்த பணத்தை அடையிறதுக்கு அதுதான் நல்ல யோசனைன்னு அவனுக்கு தோணுச்சு. ஆனா அந்த பணத்தை தான் எப்படி எடுத்தானோ அப்படியே கொண்டு போய் கொடுத்தா பணத்தை தவற விட்டவன் அதை அப்படியே வாங்கிக்கிட்டு போயிருவான். ஆனா அந்த பணத்தையும் அந்த பணம் வச்சிருக்கிற பையையும் அவன் அடையாளம் கண்டுபிடிக்காத மாதிரி செய்துட்டா பணத்தை தொலைச்சவனால அது தன்னுடையதுதான் சொல்ல முடியாது. அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு விஷயம் பண்ணணும்னு அவன் முடிவு பண்ணிக்கிட்டான். உடனே செயல்லையும் இறங்குனான். ஆட்டோவை கிளப்பிக்கிட்டு சைனா பஜாருக்கு போனான். அங்க ஒவ்வொரு கடையா நுழைஞ்சு தனக்கு தேவைப்படுற ஜாமான்களை ஒவ்வொரு கடையில ஒவ்வொரு பொருளா வாங்கி 100 ரூபாய் நோட்டுகளை மாற்றினான். அவன் வாங்கின சாமான்கள்ல முக்கியமானது ஒரு பெரிய தோல்பை. அந்த தோல்பையோட அடியில ஒரு தினசரி பத்திரிகையை வாங்கி மடிச்சு வச்சான். கூடவே ஒரு வார பத்திரிகையையும் வாங்கி வச்சான். ஒரு சீப்பு வாங்கினா, ஒரு கைக்குட்டையும் வாங்கினான். அந்த கைக்குட்டைய வச்சு தன்னுடைய முகத்தை நல்லா அழுந்த தொடச்சான்.
அது புதுசு மாதிரி தெரியாம உபயோகப்படுத்துற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அப்படி செய்தான். தான் கண்டெடுத்த தோல்பையில இருந்த நோட்டுகளை ரகவாரியா பிரிச்சு எண்ணுனான். 10,000 ரூபாய்க்கு 17 ரூபாய் குறைஞ்சுது. தன்னுடைய கையில இருந்த பணத்தையும் அன்றைய வரும்படியையும் சேர்த்து அந்த பணத்தோட சேர்த்து வச்சான். இப்போ அந்த பணம் இருந்த பைய மாத்தியாச்சு. அதுக்குள்ள பணம் வைக்கப்பட்டிருந்த முறையையும் மாத்தி அடுக்கி வச்சாச்சு. அதோட ஏற்கனவே அந்த பையில இருந்த பணத்தோட 22 ரூபாய் அதிகமாவும் இருக்கு. அந்த தோல் பைய தொலைச்சவன் இந்த பைய பார்த்தா இது தன்னுடைய பை இல்லைன்னு தான் சொல்லுவான். பைய திறந்து பார்த்தா இன்னும் திணறி போய் தன்னுடைய பணம் இல்லைன்னு சொல்லிடுவான். அப்புறம் தன்னால அந்த பணம் தாங்கிட்ட வந்துரும். அதுக்கு பிறகு யாரும் அந்த பணத்தை தாங்கிட்ட இருந்து கேட்க முடியாது. பிறகு தன்னோட இஷ்டப்படி சொந்த ஆட்டோ, பெரிய வீடு, ஜாலியான வாழ்க்கை இப்படி வாழலான்னு சோலையப்பனுடைய மனசு கனவு காண ஆரம்பிச்சது. பணம் நிரப்பப்பட்ட அந்த புதிய தோல் பையோட போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல போய் ஆட்டோவை நிறுத்தினா சோலையப்பன். பைய கையில எடுத்துக்கிட்டு தைரியமா உள்ள போனான். நேரா சப் இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் நின்னான். அவரு ஏதோ மும்முரமான வேலையில ஈடுபட்டு இருந்தாரு. ஐயான்னு குரல் கொடுத்தான். அவரு தலை நிமிந்து பார்த்தாரு. ஒரு சலாம் போட்டான் சோலையப்பன். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாரு இன்ஸ்பெக்டர். சோலையப்பன் தான் கையில இருந்த பைய மேஜை மேல பணிவா வச்சான். இன்ஸ்பெக்டர் பைய வாங்கி மேலும் கீழும் பார்த்தாரு. பைய திறந்து உள்ளேயும் நோட்டம் விட்டாரு. பணத்தை எண்ணிட்டு பைய மூடி வச்சாரு. சரி, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொன்னாரு. ஐயா, சென்ட்ரலுக்கு போற வழியில இது கிடைச்சதுங்க. உடனே எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட ஓடி வந்தேங்க அப்படின்னு சொன்னா சோலையப்பன். ஆமா, அதை ஏன் சென்ட்ரல்லையே கொடுக்காம இங்க கொண்டு வந்த அப்படின்னு கேட்டாரு இன்ஸ்பெக்டர். இது நமக்கு பழக்கமான இடம். நம்ம ஸ்டாண்டு எங்க பக்கத்துல தான் இருக்கு. அதனாலதான் இங்க கொண்டு வந்தேயா அப்படின்னு சொன்னா சோலையப்பன். சரிதான், யாராவது வந்து கிளைம் பண்றாங்களான்னு பாக்கலாம். நீ உன் அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னாரு அந்த போலீஸ்காரர். விறுவிறுன்னு தன்னுடைய விலாசத்தை ஒரு காகிதத்தில் எழுதி கொடுத்துட்டு அங்கிருந்து புறப்படாம நின்னுகிட்டு இருந்தான் சோலையப்பன். இன்னும் என்ன அப்படின்னு கேட்டாரு போலீஸ்காரர். ஐயா, அந்த பணத்தை யாரும் வந்து கேட்கலன்னா அப்படின்னு இழுத்தான் அவன். கேட்கலன்னா என்ன அப்படின்னு அதட்டினாரு அவரு. 1 மாசம் கழிச்சு அதை என்கிட்டயே திருப்பி கொடுத்துருவீங்க இல்ல அப்படின்னு கேட்டான். அதெல்லாம் 1 மாசம் கழிச்சு வா, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு இன்ஸ்பெக்டர். சரிங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு சலாம் அடிச்சுட்டு வெளியே வந்தான் சோலையப்பன். சரியா 1 மாசம் முடிஞ்சுது. 31வது நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போனான் சோலையப்பன். 1 மாசத்துக்கு முன்னாடி அவன் பார்த்த அதே இன்ஸ்பெக்டர் மேஜை மேல இருந்த காகிதங்களை புரட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருந்தாரு. பக்கத்துல போய் நின்னு ஒரு சலாம் அடிச்சான் சோலையப்பன். தலையை ஆட்டினாரு அவரு. 1 நிமிஷம் சும்மா நின்ன அவன், ஐயா, போன மாசம் பணத்தோட ஒரு பைய கொண்டு வந்து கொடுத்தேனே, அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான். ஓ, அந்த 10,000 இருந்த பையா அப்படின்னு கேட்டாரு அவரு. 10,000 இல்லைங்க, 10,022 அப்படின்னு சொன்னான் சோலையப்பன். ஆமா, அதுக்கு இப்ப என்ன அப்படின்னு கேட்டாரு போலீஸ்காரர். அத அந்த பணத்துக்கு சொந்தக்காரங்க யாராவது வந்து வாங்கிக்கிட்டாங்களா ஐயா அப்படின்னு கேட்டான். இன்னும் இல்ல அப்படின்னு சொன்னாரு போலீஸ்காரர். அப்போ இனிமே அது எனக்கு தானேங்க சொந்தம், அதை எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டான். போலீஸ்காரர் எதுவுமே பேசல. டிராயரை திறந்தாரு. அதுல இருந்து அவன் கொடுத்த தோல் பைய மேஜை மேல எடுத்து போட்டாரு. சோலையப்பனுக்கு அவசரம் தாங்கல. அதை அப்படியே வாரி எடுத்துக்கிட்டு 2 அடி பின்னுக்கு நகர்ந்தான். அப்போ, ஐயா கருணாகரநாதரே, கொஞ்சம் வெளியே வாங்க அப்படின்னு குரல் கொடுத்தாரு இன்ஸ்பெக்டர். வெளியே வந்த ஒரு நபர், இவன்தான், இவனேதான், இவன்தான் அன்னைக்கு ஆட்டோ ஓட்டிட்டு வந்த ஆசாமி அப்படின்னு சொன்னாரு அந்த மனிதர். அவரை பார்த்ததும் அசந்து போயிட்டான் சோலையப்பன். யாருங்க இவரு, ஏதோ உளறாரே, எனக்கு எதுவும் புரியலையே அப்படின்னு சமாளிக்க முயற்சி பண்ணான். இங்க பாருப்பா, அன்னைக்கு உன் ஆட்டோ ரிக்ஷாவில் பணத்தை தொலைச்சது இவர்தான்னு சொல்றாரு. நீ என்னன்னா ஆளையே தெரியலங்கிறியே அப்படின்னு கேட்டாரு இன்ஸ்பெக்டர். ஐயா, இவரை நான் பார்த்ததே இல்ல. இவரு பொய் சொல்லி உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு போகணும்னு அப்படி சொல்றாரு. அப்படியே அவர் ஆட்டோவில் பைய விட்டிருந்தாலும் அவர் தொலைச்ச பை இது இல்லையே அப்படின்னு அவசரமா சொன்னா சோலையப்பன். அது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாரு இன்ஸ்பெக்டர். வேகமா பதில் சொல்ல வந்த சோலையப்பன் சட்டுன்னு நிப்பாட்டிக்கிட்டான். வாயை திறந்தா விஷயங்கள்லாம் வெளியே வந்துடும், அப்புறம் தானே மாட்டிக்கிட்டா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சான். என்னப்பா சோலை, நிறுத்திட்ட? மீதியை நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டாரு இன்ஸ்பெக்டர். சோலையப்பன் பதில் சொல்லாம அவர் முகத்தையே பார்த்தான்.
இவர் தொலைச்சது எல்லாம் 100 ரூபாய் நோட்டுகள். அத்தோட அவர் வச்சிருந்த பையே வேற அப்படின்னு தானே சொல்ல போற அப்படின்னு கேட்டாரு இன்ஸ்பெக்டர். சோலையப்பனுடைய முகத்துல ஆச்சரியம் படர்ந்தது. அதெல்லாம் இவருக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். இன்ஸ்பெக்டர் தொடர்ந்து பேசினாரு. நீ ரொம்ப சாமர்த்தியமா தான் வேலை பார்த்திருக்க, ஆனா ஒரு தவறு செய்துட்ட. இன்ஸ்பெக்டர் சொன்னதை கேட்டதும் சோலையப்பனுக்கு ஆத்திரமா வந்தது. அவரையே எரிச்சிடுறது மாதிரி பார்த்தான். அந்த பைக்குள்ள இருந்தது ஒரு புத்தம் புதிய கைக்குட்டை, சைனா பஜார் சரக்கு. அத்தோட அவ்வளவு பெரிய ஒரு வியாபாரி மட்டமான 5-6 ரூபாய் தோல் பையா வச்சிருப்பாரு. கூடவே அந்த பைக்குள்ள ஒரு தினசரி பத்திரிக்கை இருந்தது. அது ஒரு மாலை பதிப்பு. ராத்திரி 7:15 தான் கடைகளுக்கு வரும். அந்த பத்திரிக்கை வெளியே வர்ற சமயத்துல அவர் ரயில்ல இருந்திருப்பாரு. சாயங்காலமே தவற விட்ட அவருடைய பையில அந்த மாலை தினசரியும் மாலை 8:30 மணிக்கு மேல கடைக்கு வர்ற வார பத்திரிக்கையும் எப்படி வந்தது? நீ புத்திசாலிதான், ஆனா தொழிலுக்கு கொஞ்சம் புதுசு. நீ பண்ண சின்ன சின்ன தவறுகளே உன்னை காட்டி கொடுத்துருச்சு அப்படின்னு சொன்னாரு இன்ஸ்பெக்டர். அவர் சொன்னதை கேட்டதும் சோலையப்பனுக்கு கால்கள் நடுங்க ஆரம்பிச்சுது. சட்டுன்னு தன் கையில இருந்த பைய நீட்டி, அப்போ இந்த பணப்பை அவரோடதுன்னா சொல்றீங்க? அப்படின்னா இந்தாங்க, இந்த பணப்பைய அவர்கிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு அத இன்ஸ்பெக்டரோட மேஜை மேல எரிஞ்சான் சோலையப்பன். போட்ட மாத்திரத்திலேயே நகரவும் ஆரம்பிச்சான். பக்கத்துல நின்ன போலீஸ்காரங்க அவன் தோள் மேல கைய வச்சு அவனை புடிச்சுக்கிட்டாங்க. இன்ஸ்பெக்டர் பேசினாரு. நீ முதல்லயே பிளான் பண்ணி தகுந்த ஏற்பாட்டோட திரும்ப அந்த பணத்தை அடிச்சுக்கிட்டு போயிடலான்னு நினைச்ச. ஆனா நீயே வந்து மாட்டிக்குவேன்னு தெரிஞ்சுதான் இவ்வளவு நாளா நான் உனக்காக காத்திருந்தேன். உன் குட்டு வெளிப்பட்டுருச்சு இல்லையா? இப்போ நீ எங்களோட விருந்தாளி, வெளியெல்லாம் போக முடியாது. அவனை அறைக்குள்ள கூட்டிட்டு போங்க அப்படின்னு பக்கத்துல நின்ன போலீஸ்காரங்களுக்கு உத்தரவு போட்டாரு இன்ஸ்பெக்டர். சோலையப்பன் திமிருனா, இல்லவே இல்ல, அவன் அயோக்கியன், என்ன ஏமாத்தனா, அதனாலதான் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு கத்துனா சோலையப்பன். அவன் சொன்ன எதையும் போலீஸ்காரங்க லட்சியம் பண்ணவே இல்ல. உள்ள கூட்டிட்டு போனாங்க. தன்னுடைய திட்டங்கள்லாம் தவிடு பொடியாக, மனக்கோட்டைகள்லாம் இடிஞ்சு போக, மனம் சோர்ந்து போய் கம்பிகளுக்கு பின்னால உட்கார்ந்தான் சோலையப்பன். அவனுடைய ஆட்டோ போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல தனியா நின்னுகிட்டு இருந்தது. கதை முடிவடைந்தது. இந்த கதைகளை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல இன்னும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.